வணக்கம் மக்களே. நடிகர் அஜித்குமாரை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிகர் அஜித்குமார் அவர்கள் அவரோட மனைவி ஷாலினியை காதல் செஞ்சு தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அவர் முதல்ல ஒரு நடிகையை காதல் செஞ்சுருக்காங்க என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை. அந்த காதல் முடிவுக்கு வந்த பின்னாடி தான் நடிகை ஷாலினியை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகர் தான் அஜித்குமார்னே சொல்லலாம். இவர் 60க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்க இந்த நிலையில் அவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குதுன்னு கூட சொல்லலாம். கடைசியாக அவரோட நடிப்பில் வெளிவந்த குட் பேக் அட்லி திரைப்படம் பயங்கர ஹிட் ஆகி ரசிகர்களாக கொண்டாட விதமாக இருந்துச்சு. இதையடுத்து மீண்டும் அவர் ஆதி ரவிச்சந்திரனுடைய படம் பண்ண இருப்பதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போதெல்லாம் நடிகர் அஜித்குமார் படம் நடிப்பதை காட்டிலும் கார் ரேஸ் மற்றும் அவரோட குடும்பத்தோட நேரம் கழிப்பதில் தான் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார். நடிகர் அஜித்குமார் தன்னோட மனைவி ஷாலினியை காதலிச்சு தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அவர் முதல்ல நடிகை ஹீராவை தான் காதல் செஞ்சுருக்காங்க. ஆனால் அவர்களோட காதலுக்கு ஹீராவின் தாய் தடையாக இருந்ததாக சொல்லப்படுது. இது தொடர்பாக நடிகர் அஜித்குமார் அவர்களே ஒரு பேட்டியில் பேசியிருப்பாங்க. நாங்கள் ஒன்றாக தான் வாழ்ந்தோம், எனக்கு அவரை பிடிச்சிருந்தது, ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சு, அவர் ஒரே நிலையில் இல்லை, சொல்லப்போனால் அவர் போதைக்கு அடிமையாகிட்டாங்கன்னு சொல்லி அஜித்குமார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. நடிகர் அஜித்குமார் ஹீராவுடன் காதல் கோட்டை மற்றும் தொடரும் போன்ற படங்களில் நடிச்சிருப்பாங்க. இதையடுத்து தான் நடிகர் அஜித்குமார் நடிகை ஷாலினியுடன் காதல் வயப்பட்டு அவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இப்போது இவங்களுக்கு அனுஷ்கா என்ற மகளும் ஆத்விக் என்ற மகனும் இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.